என்னன்னே தெரியாது. திஷ்டி யாழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா சில பேர் செஞ்சாலும் அது மாரி இருப்பாங்க. திஷ்டி இது பண்றாரு இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முடக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அப்ப எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மை வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கட்டுகள் உடைஞ்சு நம்மளுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் யார் இந்த மாரி பறிச்சு கட்டியிருந்தாலும் சரி, எந்த கட்டியிருந்தாலும் சரி, கட்டுகள் உடைஞ்சிரும். நம்ம இடத்துக்கு ஒரு தென்காசிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. கோயில் பூசாரி, அம்மன் கோயில் பூசாரி. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது பார்த்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரே சொன்னாரு, "ஐயா இந்த மை வந்து நான் வந்து முன்னாடி வந்து பேய், பிசாசெல்லாம் வந்து விரட்டவும் வைப்பேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அத வந்து வாக்கு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டுவேன். விபூதி போட்டு, நான் "உனக்கு என்ன வேணும்? வைக்கணும்." அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணுவேன். நான் கேட்பேன். அப்புறம் தான் போகும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மை நீங்க குடுத்தீங்க. நான் வாங்கிட்டு போனேன். நான் சொல்லி தான் குடுத்தீங்க. நான் வாங்கிட்டு போய் நெத்தியில தான் நான் சொல்லி நான் சாமிய கும்பிட்டு எடுத்து வச்சேன். அப்படியே இறங்கி ஓடிடுச்சு." அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்து கட்டத்துல வந்து என்ன விடுங்க மேல மட்டும் பார்த்தீங்கன்னா, இதாகும், அத கேட்கும், இத கேட்கும், பொட்டல் கேட்கும், பிரியாணி கேட்கும், பட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் குடுத்தாத்தான் போகும். ஆனா, இந்த மைய கொண்டு போய் நெத்தியில வச்சோனே பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்போசிட்டா பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே கிளியர் ஆகுது அப்டின்னாரு. இன்னொரு முறை பார்த்தீங்க அப்டின்னா, நம்மள ஓயாம ஒரு ஆள் கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வசிய கட்டு போட்டாலும் சரி,